ஓம் நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகளின் சிவபுராணத்தை பற்றிய நம் சிந்தனை தொடரில் இறைவன் அருளால் இன்று நாம் சிந்திக்கப் போகும் அடிகள், விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம்தான் இல்லாத சிறியர்க்கு நல்கி நிலம் தன்மேல் வந்து நீள் கடல்கள் காட்டி என்ற அடிகளை பற்றி சிந்திக்கப் போகிறோம். விலங்கு மனத்தால், விலங்குதல் என்றால் விலகி போகுதல், வேறுபடுதல் அல்லது முரண்படுதல் என்று பொருள் கொள்ளலாம். இதற்கு முந்தைய பதிவில் குடிலையாகிய சுத்தமாயை மலங்கி மயங்கி நிற்பதால் புலன்கள் வஞ்சனை செய்கின்றது, அதனால் ஓம் என்னும் பிரணவ ஓசை குறைகிறது என்று பார்த்தோம் அல்லவா? அப்படி ஓம் ஓசை குறையும் போது மனமானது தன் நிலையிலிருந்து விலகி போகிறது. இப்படி விலகி போவதால் உயிர்களுக்கு விலங்குகளின் தன்மை வருகிறது. அதாவது கடவுளை உணரவும் தன்னை அறியவும் முடியாத நிலை ஏற்படுகிறது. மனம் தன் சுய நினைவை இழந்து விலகி போவதால் விலங்கு மனதால் என்கிறார் சுவாமிகள். விமலா உனக்கு, மனம் அசுத்தமாகி விடுவதால் தூயவனாகிய இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாகி விடுகிறது. மனிதன் என்ற நிலையில் இருக்கும்போது நெருங்கி இருக்கும் தெய்வம் விலங்கு மனமாகும் போது விலகி போகிறது. இதனால் மனிதன் நிலைமை என்ன ஆகிறது? கலந்து அன்பாகி கசிந்துருகும் நலம் இல்லாமல் போகிறது. கலந்த அன்பாகி ஆத்மாவும் பரம்பொருளாகிய பரமாத்மாவும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருக்கும் பெருமை பெற்றவை. உடம்பின் நுண்ணிய அணுக்கள் தோறும் இருக்கும் சுத்த மாயையின் இயல்பான இயக்கத்தில் கடவுள் ஈடுபடுவதால் ஆத்மாவும் பரமாத்மாவும் கலந்து அன்பு செய்ய முடியும். வினையாகிய தீமையும் மலமாகிய அசுத்தமும் குறைவதற்காக இறைவன் தந்த இந்த உடம்பும் பிரபஞ்சமும் இறைவன் அளித்த வரமாகும். இதை நினைக்கும் போது நம்மை அறியாமல் கடவுள் மேல் அன்பு பெருகி இறைவனோடு கலக்கும். தானாகவே இப்படி அன்பு கலப்பதால் அன்பாகி என்று கூறுகிறார் சுவாமிகள். கசிந்து, புதிய மண்பானையில் வைத்த நீர் கசிந்து வெளியில் தெரியும். அதுபோல இறைவனோடு கலந்த அன்பு வெளியில் தெரியும். அப்படி தெரியாவிட்டாலும் கூட எப்படியாவது வெளிப்பட்டு அன்பு உள்ளத்து உணர்வை காட்டும். உள் உருகி, பனிக்கட்டியானது வெப்பத்தில் உருகி உள்ளே உள்ள நீர் வெளியேறுவது போல உள்ளம் உருகி கசிந்து வெளியே தெரிய வேண்டும். அப்படிப்பட்ட நலத்தை மனிதன் அடைய வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே இறைவன் பிரபஞ்சத்தை படைக்கிறான். இந்த நலம் இறைவனுக்கு தேவையில்லை, மனிதனுக்கே இந்த நலம் தேவை. அப்படிப்பட்ட நலம் இல்லாத சிறியேனுக்கு நல்கி என்கிறார் அடுத்த அடியில். நலம்தான் இல்லாத சிறியேனுக்கு நல்கி. இப்படி இறைவன் தன் கருணையினால் தரும் இந்த நலத்தை அற்பமான மனம் படைத்த மனிதர்கள் மறந்து விடுகிறார்கள். அதனால் சிறுமையான குணம் ஏற்படுகிறது. இறைவனின் மாசற்ற கருணைக்கு உருக வேண்டியவர்கள் உருகாது இருப்பதை தன்மேல் ஏற்றிக்கொண்டு தன்னை சிறியேனுக்கு என்றும் தனக்கு சிறுமையான குணம் இருப்பதாகவும் பாவித்து கூறுகிறார் சுவாமிகள். நலம்தான் இல்லாத சிறியேனுக்கு நல்கி. நல்குதல் என்றால் எந்த பயனும் கருதாது கொடுத்தல். சுவாமிகளுக்கு இறைவன் கருணை செய்ததையும் தனக்கு இறைஞானம் அளித்ததையும் நல்கி என்று கூறுகிறார் சுவாமிகள். நாமும் இதுபோல இறைவன் அருளை பெறலாம் என்று உணர்த்தவே தன்னை கீழாக வர்ணித்து கொண்டு சிறியேனுக்கு நல்கி என்று கூறுகிறார் சுவாமிகள். இனி நிலந்தன் மேல் வந்து அருளி, வேதங்களுக்கும் அப்பால் காண முடியாத பிரபஞ்சத்துக்கும் அப்பால் உள்ளவனாகிய இறைவன் அருள் செய்யும் பெரும் கருணையால் நிலத்தின் மேல் வந்து தன் பாதங்கள் நிலத்தில் பட அருளினான். திருப்பெருந்துறை என்றும் ஆவுடையார் கோயில் என்றும் பெயர் கொண்ட தலத்தில் இறைவன் வந்து தனக்கு அருளியது நிலம் தன்மேல் வந்து
அருளி என்கிறார் சுவாமிகள். இதேபோல் நிலம் என்பது நம் உடம்பில் உள்ள திருப்பெருந்துறையாகிய 1008 தாமரை இதழ்கள் கொண்ட சகஸ்ர தலமாகிய தலைப்பகுதியையும் குறிக்கும். இறைவன் அங்கே வந்து காட்சி தந்தார் என்பதை நிலம் தன்மேல் என்று கூறுகிறார் சுவாமிகள். இதை உறுதிபட கூறுவதற்காகவே நிலம் தன்மேல் என்று 3 சொற்களை சொல்லி கூறுகிறார். மனம், மொழி, மெய் ஆகிய 3ஆலும் உறுதிபட கூறுவது போல கூறுவதே இதன் நோக்கமாகும். வந்து அருள்வதற்காகவே முதலிலேயே என் உள்ளத்துக்குள், என் அகத்துள் வந்து இருந்தார், பிறகு வெளிப்பட்டு அருளினார் என்று வந்து அருளி என்கிறார் சுவாமிகள். அழைக்காமலேயே தானாகவே வலிய வந்து அருளினான் இறைவன் என்று வந்து அருளி என்கிறார் சுவாமிகள். நீள்கழல்கள் காட்டி, தன் நீண்ட பாதங்களை காட்டி, பாதங்கள் என்று சொல்லாமல் அதில் அணிந்திருக்கும் கழல்களை கூறுகிறார். கழல்களை கண்டதுமே இறைவன் வந்தான் என்று தெளிவு கிடைத்து விட்டதால் சுவாமிகள் கால்களை பார்ப்பதற்கு முன்பாகவே நீள்கழல்களை பார்த்துவிட்டேன் என்று சொல்கிறார். காட்டி என்று நீட்டி சொல்கிறார். எவ்வளவோ தவம் செய்தவர்களும் பிரம்மனும் திருமாலும் கூட காண முடியாத திருவடியை எனக்கு காட்டினான் என்று வியப்போடு காட்டி என்று நீட்டி சொல்கிறார் சுவாமிகள். பாதாளம் 7க்கும் நீண்டு செல்லும் திருவடி எனக்காக ஒரு சிறிய இடத்தில் நிலத்தில் பட வந்து காட்டினார் என்று மிகவும் வியப்போடு சொல்கிறார் சுவாமிகள். திருவடியை காட்டி எப்படியெல்லாம் தனக்கு அருளினான் இறைவன் என்பதை அடுத்த அடிகளில் கூறுகிறார் சுவாமிகள். இதை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நம சிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.